ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இது உண்மையிலேயே பெரிய சர்ப்ரைஸ் தாங்க. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் சடனாக வந்து மறுபடியும் அவார்ட் ஃபங்க்ஷனா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்து ஜீ தமிழில் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து வராது. கொஞ்சம் லேட் ஆகும் ஜீயோட அவார்ட் ஃபங்க்ஷன் வர்றதுக்கு. ஆனால் சடனாக வந்து ஜீயோட அவார்ட் ஃபங்க்ஷனோட அந்த ப்ரீ பார்ட்டி இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டி வந்து நடந்திருக்கு. அந்த பார்ட்டிக்கு நம்மளோட ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து போயிருக்காங்க. ஜீ தமிழோட ப்ரீ பார்ட்டிக்கு, அவார்ட் ஃபங்க்ஷனோட ப்ரீ பார்ட்டிக்கு ஜெயா ஆகாஷ் போயிருக்காரு, கார்த்திக் போயிருக்காரு, அதே மாதிரி நம்மளோட செந்தில் போயிருக்காரு. இன்னும் நிறைய ஜீ தமிழ் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பார்ட்டி வந்து ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரேஷ்மாவும் ஜெயா ஆகாஷும் ஒன்று இருக்க மாதிரியான ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த டீம், அதாவது நினைத்தாலே இனிக்கும் அந்த டீம் எல்லாருமே இருக்காங்க இதில். மோஸ்ட்டாக ஒரு சில புகைப்படங்கள்லாம் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். நம்மளோட ஆனந்த் அவர் இருக்கார். ஜீ அவார்ட் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஹீரோவுக்கு தான் அவார்ட், இந்த ஹீரோயினுக்கு தான் அவார்டுன்னு இல்லை, எல்லாருக்குமே எல்லா கேட்டகரியிலையுமே அவார்ட் வந்து மோஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. எல்லாருமே அவார்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற பிரபலங்கள் எல்லாருமே அவார்ட் வாங்குவாங்க. ரொம்பவே ஃபன்னான ஒரு நைட்டாக இருந்திருக்கு லாஸ்ட் நைட் அவங்களுக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி ஜீ அவார்ட் ஃபங்க்ஷனில் யார் யாரெல்லாம் அவார்ட் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.